வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2024 மே 26 அன்றைக்கி நடக்க போகுது. நீங்கள் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த டேட் உங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். இன்னும் நமக்கு 3 மாதம் தான் இருக்குது. இந்த 3 மாதத்தில் ப்ரிலிம்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கிராக் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸை நான் அந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, 3 months ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி கொடுங்க சார், 3 மாதத்தில் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் இவங்களை நிறைய பேருடைய புரிதலே தப்பாக இருக்குது. 3 மாதம் தான் இருக்குது, 3 மாதம் தான் நான் படிப்பேன், அதில் நான் கிளியர் பண்ணணும், அதுக்கு எனக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும், இந்த புரிதலில் இருக்காங்க. இது தவறான புரிதல். 3 மாதம் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கடினம். இதுதான் உண்மை. நான் உங்களை டிமோட்டிவேட் பண்ணல. ஆஸ் அ டீச்சர் ஐ ஷுட் டெல் த ட்ரூத். நீங்கள் ஃப்ரெஷர், உங்களுக்கு இப்போ வரைக்கும் நாலேஜ் இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7 மாதம் தேவை. இன்டென்ஸாக படிக்கணும். 10 months அடிக்குவேட் ஃபார் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன். 1 yearனா ரொம்பவே பெட்டர், கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் குறைஞ்சபட்சம் ஒரு 7 months இருக்கும். 3 மாதத்தை மட்டும் வச்சுட்டு 3 மாதத்தில் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அது வெரி வெரி டிஃபிகல்ட். அப்போது ஏற்கனவே நீங்கள் படிக்க ஆரம்பித்து படிச்சுக்கிட்டு வரணும். இப்போ எஞ்சி இருக்கக்கூடிய 3 மாதங்களில் சக்ஸஸை எப்படி பிரைட்டன் பண்ணுறது, இதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் கைட்லைன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸாம் சம்பந்தமாக சில முக்கியமான இன்சைட்ஸை உங்களோட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடுறேன். காரணம் என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் சம்மந்தமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எக்ஸாமை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. எந்த சப்ஜெக்டில் எப்படி கேள்வி வரும், எவ்வளோ கேள்வி வரும். இந்த தப்பு பண்ணாதீங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை உலகத்தில் யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. யூபிஎஸ்சி சேர்மனாலேயே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன் பிரைம் மினிஸ்டராலே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. அப்போது மற்ற யாராலையும் அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நான் ஒரு டீச்சர், என்னாலே முடியாது. இதை செய்யாதீங்க. ஒரு வருடமும் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கேள்வியில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறும். இது எப்படி மாறும்னா, ஒரு சில டைமென்ஷன்ஸில் வேரியேஷன் இருக்கும், மாற்றம் இருக்கும். 3 டைமென்ஷன் முக்கியமான டைமென்ஷன். இதை நான் ஏற்கனவே நம்ம சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் குவான்டிடேட்டிவ் டைமென்ஷன், அளவு சார்ந்தது, எண்ணிக்கை சார்ந்தது. ஒரு வருடமும் வரக்கூடிய கேள்விகளுடைய எண்ணிக்கை ஏறும் இறங்கும். உதாரணத்துக்கு போன வருடம் பாலிட்டியில் 15 கொஷின்ஸ் இருக்குன்னா இந்த முறை 12 ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை 15லேயே மெயின்டைன் ஆகலாம், ஏன் 9 கூட ரெடியூஸ் ஆகலாம். ஹிஸ்ட்ரியில் போன வருடம் 10 கேள்வி வருதுன்னா இந்த முறை 8 குறையலாம், அல்லது 12 அதிகமாக கூட ஆகலாம். இப்படி தான் மாறும். இது ஃபர்ஸ்ட் டைமென்ஷன். ரெண்டாவது டைமென்ஷன் குவாலிட்டேட்டிவ் டைமென்ஷன், குவாலிட்டி சம்மந்தப்பட்டது. இதில் எப்படி வேரியேஷன் இருக்குன்னா, ஒரு சில வருடங்கள் ஃபேக்சுவல் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும், இன்னும் சில வருடங்கள் அனாலிட்டிக்கல் கொஷின் அதிகமாக இருக்கும். அனாலிட்டிக்கல் அப்படின்றது கான்செப்ஷுவல் நாலேஜ் வச்சு யோசித்து ஆன்சர் பண்ணுறது. இது செகண்ட் வேரியேஷன். மூன்றாவது வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட், இதில் இருக்கக்கூடிய வேரியேஷன் கொஷின் ஃபார்மேட்டில். போன வருடம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வேரியேஷன் இருந்தது. இந்த கேள்வியினுடைய ஃபார்மேட்டில் இதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் க்ளூ வச்சுருப்பாங்க. 1 2 1 2 and 3, none of the above, 1 2 3 4 அப்படி இருக்கும். இப்போ நிறைய கேள்விகள் எப்படி இருக்குன்னா, only 1 pair, only 2 pair, only 3 pair அப்படி இருக்குது. க்ளூ இல்லை. அது இல்லாமல் அசர்ஷன் கொஷின்ஸும் வருது. அசர்ஷன் டைப் கொஷின் 2010 வரைக்கும் அதிகமாக வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு வரல. இப்போ மறுபடியும் யூபிஎஸ்சி வைக்கிறாங்க. இந்த வேரியேஷன் என்னன்னா, நம்மளை இன்னும் அதிகமாக சிந்திக்க வைக்கிறாங்க. இந்த 3 வேரியேஷன்லாம் உங்களால் பார்க்க முடியும். இந்த வேரியேஷன் மூலமாக தான் டிஃபிகல்ட் லெவல் அதிகமாகவும் கம்மியாகும். புரியுதா சொல்கிறது? ஒருவேளை டிஃபிகல்ட் லெவல் அதிகமாகுதுன்னா அது எல்லாருக்கும் தான் அதிகமாகும், உங்களுக்கு மட்டும் இல்லை. ப்ரிலிம்ஸ் எழுதுகிற 50,000 சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் அதிகமாகும். ஒருவேளை டிஃபிகல்ட் லெவல் கம்மியாகுதுன்னா கூட உங்களுக்கு மட்டும் இல்லை, எழுதக்கூடிய 50,000 பேருக்கும் அது கம்மியாகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ப்ரிடிக்ஷன் அப்படின்றத செய்யாதீங்க. இந்த தப்பை தயவுசெய்து செய்யாதீங்க. அடுத்தது, இந்த ப்ரிப்பரேஷனில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இப்போ வரைக்கும் சிலபஸை ஓரளவுக்கு முடிச்சிருப்பாங்க, டீசெண்டாக முடிச்சிருப்பாங்க, 50% முடிச்சிருக்காங்கன்னு வைங்களேன். இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. இங்கே பண்ணுற தப்பு என்னென்னா, அப்படியே அந்த பாத்தை ஃபாலோ பண்ணி இன்னும் அதிகம் டைம்ஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணாலே சிலபஸை இன்னும் பெட்டராக முடிக்கலாம், 90% முடிச்சிடலாம். ஆனால் இதை செய்யாமல் இன்னும் 3 மாதம் இருக்குது, நான் வேகமாக போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ப்ரிப்ரேஷன் பாத்துலேருந்து வெளியே வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸாக நிறைய விஷயத்த ஷார்ட்கட்டாக பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ண ஆரம்பிப்பாங்க, நெட்லேருந்து நிறைய விஷயத்தை எடுப்பாங்க. இந்த தப்பை நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த தவறை செய்யாதீங்க. 50% இப்போ வரைக்கும் நீங்கள் சிலபஸ் முடிச்சிருந்தாலே போதும், அது குட் தான்.
எக்ஸலன்ட்னு சொல்ல மாட்டேன். 70% முடிச்சிங்கன்னா எக்ஸலண்ட், 50% குட். மேற்கொண்டு இன்டென்சிட்டியை அதிகப்படுத்தணும். அதே ப்ரிப்ரேஷன் பிளானில் தான் ஃபாலோ பண்ணணும். ஆனால் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், இன்னும் ஃபோக்கஸோடு படிக்கணும், ப்ராக்டிஸை பெட்டராகணும், நேரத்தை அதிகமாக்கணும். இதை பண்ணும்போது ப்ரிலிம்ஸ் வரும்போது ஒரு 90% சிலபஸை முடிச்சிடுங்க. ஆனால் இதை செய்யாமல் எக்ஸாம் கிட்ட வருது, செலக்டிவாக சில விஷயத்த பண்ணுறேன், எக்ஸாமை டீகோட் பண்ணுறேன், நான் நடப்பு செய்தி மட்டும் அதிகம் படிக்கிறேன், அதை போய் டீகோட் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா எக்ஸாம் விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடுவீங்க. இந்த தப்பை செய்யக்கூடாது. புரியுதா? அப்போ ப்ரிடிக்ஷன் செய்யக்கூடாது, எக்ஸாமினேஷன் பிளான்லேருந்து வெளியே வரக்கூடாது. அப்போது செலக்ட் ஆகிறதுக்கு பெஸ்ட்டு பெட் என்ன அப்படின்னா, ப்ரிப்ரேஷன் பிளான்லேயே தான் இருக்கணும். அதை இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்டென்ஸாக பண்ணணும், ஃபோக்கஸோட பண்ணணும், இன்னும் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த விஷயங்களில் நீங்கள் கோட்டை விடவே கூடாது. சிலபஸை முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் ஆன் அன் ஆவரேஜ் 90% சிலபஸ் முடிச்சிருங்க. ரைட்டா? ரெண்டாவது, இன்டெப்த்தாக படிக்கணும், புரிஞ்சு படிச்சிருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது இல்லாமல் ரிவிஷன் பண்ணணும், ரெகுலர் ரிவிஷனில் இருக்கணும். இது இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ்ன்றது ப்ரீவியஸ் இயர் கொஷனை சால்வ் பண்ணணும். மாடல் டெஸ்ட் சீரிஸ் எடுக்கணும். கடந்த 10 வருடங்களுக்கான ஜிஎஸ் அண்ட் சிசாட் பேப்பரை சால்வ் பண்ணுங்கள். நடப்பு செய்தியை விட்டுடுங்க, அதெல்லாம் இப்போ இரலவெண்ட்டாக இருக்கும். கோர் சப்ஜெக்ட்ஸ் இதை சால்வ் பண்ணணும், ஜிஎஸில் சிசாட்டும் சால்வ் பண்ணணும். அது இல்லாமல் ஒரு மாடல் டெஸ்ட் சீரிஸை ப்ராப்பராக எடுங்க. இதை தான் பண்ணணும். அப்போது சிலபஸை முடிஞ்ச வரைக்கும் முடிக்கணும், இன்டெப்த்தாக படிக்கணும், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை பண்ணாலே செலெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பை நம்ம பிரைட்டன் ஆக்கிட்டே போகலாம். ஃபெயிலியருக்கு பார்த்தீங்கன்னா சான்ஸ் குறைஞ்சிட்டே வரும். ஃபெயிலியர் வந்து ஒரு ஸ்டேஜில் இம்பாசிபிள் ஆகிடும். இப்படி தான் நம்மளால் செலக்ட் ஆக முடியும். இன்னொரு விஷயத்துலையும் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுறாங்க. இன்னைக்கு இதில் பெரும்பாலான ஐஏஎஸ் அகாடமிஸ் ஆல் இண்டியா லெவலில் இந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரீஸில் கேள்வியில் டஃப்பாக வைக்கிறாங்க. ஃபேக்சுவல் கொஷின்ஸ் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸை புஷ் பண்ணணும், இன்னும் லேர்ன் பண்ண வைக்கணும். நிறைய பேர் லெத்தார்ஜிக்காக இருக்காங்க, அவங்கள புஷ் பண்ணணுன்றதுக்காக கேள்விகளை கஷ்டமாக வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, ஸ்ட்ராங்காக இருந்து இந்த மாதிரி டெஸ்ட்டை எடுத்தாலும் உங்களுக்கு ஸ்கோர் வந்து இறங்கும். இதை பார்த்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணக்கூடிய ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ நான் பாவம், எனக்கு ஸ்கோர் கம்மியாக வருது, அகாடமியில் மாடல் டெஸ்ட் எடுத்தேன், ஸ்கோர் கம்மியாக இருக்குன்னு சொல்லி இவங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, ஃபேக்சுவலாக நிறைய விஷயத்த மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செலக்டிவாக நெட்டில் போய் படிப்பாங்க. இப்போ என்ன ஆகிடும்னா, இது வரைக்கும் போன ப்ராப்பரான பாதையிலேருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க. இந்த தப்பை இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் சொன்னது போல் இந்த அகாடமிஸ் இன்றைக்கி டஃப்பாக தான் வைக்கிறாங்க கேள்வி. அகாடமியில் 85 மார்க் 90 மார்க் எடுத்திங்கன்னா, யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அது 100 105 வந்துடும். ஒரு 15 மார்க் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. அதனால் ஸ்கோர்ஸை பார்த்து பயப்படாதீங்க. ஆனால் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நான் சொன்ன ஏரியாஸை டயக்னைஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்? சிலபஸ் எந்த அளவுக்கு முடிச்சிருக்கீங்க, இன்டெப்த்தாக படிச்சிருக்கீங்களா, ரிவிஷன் பண்ணியிருக்கீங்களா, ப்ராக்டிஸ் கரெக்டாக இருக்கா, இதை வச்சு நீங்களே டயக்னைஸ் பண்ண வேண்டியதான். அது இல்லாமல் பாருங்கள், கேள்வி நிறைய ஃபேக்சுவலாக இருக்குது. 20 கேள்வி கஷ்டமாக இருக்குது, எங்கேருந்தோ எடுத்திருக்காங்க. அதில் ஆன்சர் பண்ணலனாலும் பரவாயில்ல. யூபிஎஸ்சி இந்த மாதிரி வைக்க மாட்டாங்க கேள்வி. மிஞ்சி போனால் ஒரு 6 கேள்வி தான் அப்படி இருக்கும். ஆனால் அகாடமியில் 20 கேள்வி இருக்கும். அப்போ நேச்சுரலாக அங்கே ஸ்கோர் கம்மி தான் ஆகும். இங்கே கம்மியாகிறது பிரச்சனை இல்லை. அதை பார்த்து பயந்து மிஸ்டேக்கை பண்ணி வாய்ப்பை கோட்டை விட்டுறாதீங்க. புரியுதா? அப்போ மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போது இந்த லாஸ்ட் 3 months நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கைட்லைன்ஸை சொல்லிடுறேன். இது எதுவும் ஸ்பெஷல் கைட்லைன்ஸ்லாம் இல்லை, ஏற்கனவே நான் அதை ப்ரிப்ரேஷன் பிளானில் சொன்னது தான். நான் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். சில விஷயங்களை நான் அதில் நுணுக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கைட்லைன் பார்த்தீங்கன்னா, சிலபஸை குறைஞ்சபட்சம் ஒரு 80 to 85% முடிக்கணும். 85ஓட ஸ்டாப் பண்ணிவிடுங்கன்னு அர்த்தம் இல்லை, 100% முடிங்க. முடியலன்ற பட்சத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 85% முடிச்சிடணும். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் ஸ்ட்ராங்காக படிக்கணும். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு 80 to 85% முடித்தா அதை வச்சே ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணலாம். இதுதான் உண்மை. பாலிட்டி மட்டும் 100% முடிச்சிருங்க. இதில் ஒன்றும் ஷார்ட்கட் மேஜிக்லாம் இல்லை. பாலிட்டியில் மட்டும்தான் ப்ரிலிம்ஸில் நிறைய கேள்விகளை நம்ம ரைட்டாக ஆன்சர் பண்ண முடியும். எல்லா கேள்விகளுமே கூட ஆன்சர் பண்ணலாம். அதனால தான் பாலிட்டியை அட் எனி காஸ்ட் 100% சிலபஸ் முடிச்சிடணும். மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் குறைஞ்சபட்சம் 80 to 85% முடிச்சிருக்கணும். ஆனால் குவாலிட்டி முக்கியம், ஸ்ட்ராங்காக படிக்கணும். புரியுதா? ஸோ இந்த கைட்லைனை மறந்துடாதீங்க. குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து நிறையா படிக்கிறேன்னு சொல்லிட்டு சிலபஸை ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க, ஆனால் நாலேஜ் ஸ்ட்ராங்காக இருக்காது, ரிவிஷன் பண்ண மாட்டாங்க, இது வேஸ்ட் ஆகிடும். ரெண்டாவது விஷயம், கடைசி 2.5 மாதம் ரஃபாக சொல்கிறேன், 2 ரிவிஷன் பண்ணிருக்கணும். இது வந்து ஃபைனல் ரிவிஷன். எல்லா சப்ஜெக்ட்ஸ் எல்லா ரிசோர்ஸையும் 2 ஃபுல் ரிவிஷன் பண்ணிருக்கணும். இப்பயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் வெல் அண்ட் குட்.
ரைட்டா? ஆனால் குறைஞ்சபட்சம் ஒருவேளை லேட் ஆகுதுனா கூட கடைசி 2 மாதம் ரிவிஷனில் இருக்கும். ஸோ லாஸ்ட் 2 months 60 days 2 ஃபுல் ரிவிஷன் பண்ணிடணும். அந்த ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருவேளை சிலபஸ் ஃபுல்லாக முடிக்கலாம் கூட பரவாயில்ல. ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக சிலபஸை முடிக்கணும். உதாரணத்துக்கு லாஸ்ட் 2 மாதம் இருக்குது, நீங்கள் சிலபஸ் 70% தான் முடிச்சிருக்கீங்கன்னா ஓகே பரவாயில்ல, ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 30% சைமல்டேனியஸாக முடிச்சுட்டு வாங்க. இது அடுத்த கைட்லைன். இதையும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். 2 ஃபுல் ரிவிஷன் லாஸ்ட் 2 மாதம் பண்ணுறீங்களா, அதில் நடப்பு செய்தியும் சேர்த்து 2 ரிவிஷன் பண்ணிடணும். நடப்பு செய்தின்றது செப்பரேட் சப்ஜெக்ட் கிடையாது. கோர் சப்ஜெக்ட்ஸ் சம்மந்தமான டெவலப்மெண்ட்ஸ் தான் நீங்கள் இந்த நடப்பு செய்தியில் லேர்ன் பண்ண போகிறீங்க. கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நடப்பு செய்தியும் சேர்த்து 2 ரிவிஷனை லாஸ்ட் 2 மாதம் பண்ணிடணும். அடுத்தது டெஸ்ட் சீரீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக எடுங்க. குவாலிட்டி முக்கியம். ஏதாவது ஒரு அகாடமியில் எடுங்க, 2-3 அகாடமியில் எடுக்காதீங்க. அகாடமி ஃப்ரீயாக இருக்கலாம், பெய்டாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவங்க ப்ராப்பராக நடத்தணும், நீங்கள் ப்ராப்பராக எடுக்கணும். டெஸ்ட் எப்படி எடுக்கணுன்றதுக்கு செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். மாடல் டெஸ்ட்டில் 100 கேள்வி வைக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு சப்ஜெக்டில் வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு எக்கனாமியில் வைக்கிறாங்க. 100 கேள்வியும் ஆன்சர் பண்ணக்கூடாது. அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு பண்ணக்கூடாது. உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டாட்டஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, அதை வச்சு தான் ஆன்சர் பண்ணணும். இப்போ 100 கேள்வியிலே நாலேஜ் இருக்குமானா யாருக்கும் இருக்காது. 100 கேள்வி அட்டன் பண்ணக்கூடாது. 100 கேள்வியில் எனக்கு 25 கேள்வி சுத்தமாக நாலேஜ் இல்லை, படித்த மாதிரி இல்லைன்னா என்ன பண்ணணும், விட்டுணும். கெஸ்ஸிங்னு ஒன்று கிடையாது. சில பேர் கெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. கெஸ்ஸிங்ன்றது என்னென்னா இருக்கிற நாலேஜை வச்சு அனலைஸ் பண்ணுறது தான். அதை நம்ம கெஸ்ஸுன்னு சொல்கிறோம். ரைட்டா? அது லாட்ரி மாதிரிலாம் கெஸ் பண்ணக்கூடாது. 100 கேள்வியில் 25 கேள்வி தெரியலனா 25 கேள்வி விட்டுடுங்க. மிச்சம் 75 கேள்வி தான் அட்டன் பண்ணணும். இந்த 75 கேள்வி எப்படி இருக்கும்னா, ஒரு 35-40 கேள்வி நல்ல நாலேஜ் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை ஃபஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணுங்கள். இதை நம்ம ஷியோர் ஷாட்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம வைக்கிற பேர் தான். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் எதெல்லாம் ஸ்ட்ராங்காக நாலேஜ் இருக்கோ அதை அட்டன் பண்ணுங்கள். 40ன்னு வைப்போமே, 40 ஃபஸ்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணணும். செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க கேள்வி, இதை 50-50 40-60ன்னு சொல்லுவாங்க. நான் இதை எப்படி சொல்லுவேன்னா அனாலிட்டிக்கலி டஃப் கேட்டகரின்னு சொல்லுவேன். இது எப்படி இருக்குன்னா நாலேஜ் ஃபுல்லாக இருக்காது, பட் ஓரளவு இருக்கும். செகண்ட், இதை நம்ம நல்லா படித்து மைண்டை யூஸ் பண்ணால் தான் ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கு செகண்ட் ரவுண்டு. இதில் கொஞ்சம் டைம் அதிகமாகும். ஃபஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும், ஏன்னா அதில் நாலேஜ் அதிகம் இருக்கும் உங்களுக்கு. இந்த செகண்ட் ரவுண்டு தான் ரொம்ப முக்கியம். டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக படித்து அனலைஸ் பண்ணி இருக்கிற நாலேஜை ப்ராப்பராக இருக்கணும். இந்த அனாலிட்டிக்கலி டஃப் கேட்டகரியில் கேள்விகள் எப்படி இருக்கும்னா 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அதில் 2 ஸ்டேட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும், அல்லது 3 ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கலாம். ஒரு சில கேள்விகளில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். ஆனாலும் பொறுமையாக படிக்கணும், கேள்வியை அவசரப்படக்கூடாது. படித்து இருக்கிற நாலேஜை ப்ராப்பராக அப்ளை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் கரெக்ட் ஆன்சரை அரைவ் பண்ண பார்க்கணும். இதுதான் சக்ஸஸ்க்கான சீக்ரெட். இதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. மேலோட்டமாக படிப்பாங்க, அவசரப்பட்டு ஆன்சர் பண்ணிடணும்னு பார்ப்பாங்க, அவங்களால பாஸ் பண்ண முடியாது. இந்த தப்பை பண்ணாதீங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். அனாலிட்டிக்கல் டஃப் கேட்டகரி தான் ட்ரம்ப் கார்டு. இதில் நெகட்டிவ் வருமானம் வரும், ஆனால் நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா நெகட்டிவ் கம்மியாக இருக்கும். இப்படி தான் டெஸ்ட் எடுக்கணும். ஃபஸ்ட் டெஸ்ட் ஆரம்பித்து கடைசி டெஸ்ட் வரைக்கும் இப்படி தான் போகும். முதல்ல ஸ்கோர் அந்த அளவுக்கு வராமல் கூட போடலாம், அதை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லோவாகவே அட்டன் பண்ணுங்கள். ஒரு 65 அட்டன் பண்ணால் போதும். அப்புறம் அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 70-75 இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு ஏப்ரல் 15லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80-85 நீங்கள் அட்டன் பண்ணலாம். எடுத்த உடனே நிறைய அட்டென்ட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ்ஸ் வரும். இது தப்பு, இந்த மாதிரி செய்யக்கூடாது. அதிலே நிறைய பேர் டிமோட்டிவேட் ஆகிடுவாங்க. புரியுதா? ஸோ இப்படி தான் மாடல் டெஸ்ட் எடுக்கணும், அது சொல்லிட்டேன். இதோடு சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணணும். ஜிஎஸ் சிசாட் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். சிசாட் 2011 ஆரம்பிச்சுட்டு வாங்க, அசெண்டிங் ஆர்டரில் வாங்க. ஜிஎஸ் 2013 வாங்க. சிசாட் 11 வரணும், ஜிஎஸ் 13 வரணும். கரண்ட் அஃபேர்ஸ் சால்வ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இதையும் பண்ணுறாங்க. அப்போ இருந்ததெல்லாம் இப்போ இரலவெண்ட்டாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸை விட்டுட்டு கோர் சப்ஜெக்ட் கொஷின்ஸை தான் சால்வ் பண்ணணும். இப்படி பண்ணிட்டு வாங்க. உங்கள் இஷ்டம் அப்படி வேணால் பண்ணலாம். வாரம் ஒரு 3 நாள் வச்சுக்கிட்டு 2 மணி நேரம் பண்ணலாம். இல்லை டெய்லி 1 hour வச்சு பண்ணலாம். வாரம் 5 நாள் நீங்கள் ஜிஎஸ் சால்வ் பண்ணுங்கள், 2 நாள் சிசாட் சால்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. ஆக ரெகுலராக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா இல்லையான்னு ஒரு டவுட் வருதுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பெஸ்ட்டு பெஞ்ச் மார்க். ப்ரீவியஸ் இயர் கொஷினே சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கேஜ் பண்ணலாம். ஒருவேளை அகாடமிக் டெஸ்ட்டில் மார்க் கம்மியாகுதுன்னா கூட ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணுங்கள். ஒரு வருஷத்துக்கான பேப்பர் எடுத்து 2 மணி நேரம் உட்காந்து சால்வ் பண்ணிடுங்க. அதில் நடப்பு செய்தி மட்டும் விட்டுணும். மிச்சம் 80 கேள்வி இருக்குன்னா 80 கேள்வி சால்வ் பண்ணணும். இதில் நல்ல ஸ்கோர் வருதுன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. புரியுதா? இப்படி உங்களை நீங்களே கேஜ் பண்ணிக்கலாம். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். இப்போலேருந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணிகிட்டு இருக்கணும். மாடல் டெஸ்ட் சீரிஸை எடுக்கணும். கடைசி 4 மாதங்கள் மாடல் டெஸ்ட் சீரிஸில் இருக்கணும். இதை நான் பிளானில் சொல்லியிருக்கேன்.
ஸோ நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். மாடல் டெஸ்ட் சீரிஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்விங் ஒன்றா போகணும். அடுத்தது சில புக்ஸை செலக்டிவாக ரீட் பண்ணணும், லேர்ன் பண்ணணும். ஸ்பெக்ட்ரம் ஃபார் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியா இயர் புக். லைப்ரரி போய் ஒரு 4 நாள் கண்டினியூஸாக போங்க. இந்தியா இயர் புக் இருக்கும், அல்லது புக்கே நீங்கள் வீட்டில் வாங்கி லேர்ன் பண்ணுறதுனாலும் ஓகே. இந்தியா இயர் புக்கில் ஸ்கீம்ஸை நல்லா பார்த்துங்க. கவர்மெண்டல் ஸ்கீம்ஸ், சோஷியல் ஸ்கீம்ஸ், ஹெல்த் கேர், எஜுகேஷன், இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் பார்த்துடணும். லேட்டஸ்ட் ஸ்கீம்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக பாருங்கள். ஓல்டு ஸ்கீம்ஸையும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருங்க. இதுலேருந்து கேள்வியில் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு சில டேட்டா கேட்பாங்க, ட்ரெண்டு கேட்பாங்க. ரொம்ப உள்ள மனப்பாடம் பண்ணுவாங்க. ஆனால் பேசிக்கான ட்ரெண்டை பார்த்தா போதும். இப்படிதான். உதாரணத்துக்கு ஃபிஸ்கல் டெஃபிசிட் லாஸ்ட் 2 இயர்ஸாக எப்படி இருக்குது, ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம இந்தியா இயர் புக்கை யூஸ் பண்ணோம். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க இந்தியா இயர் புக்கை லேர்ன் பண்ணுறதுல. இந்தியா இயர் புக்கில் நீங்கள் பார்க்க வேண்டியது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பார்க்கணும். முக்கியமான ஆர்கனைசேஷனை பார்த்துருங்க. ஆர்கனைசேஷனுக்குள்ளே வர சப் ஆர்கனைசேஷன் என்ன, அந்த ஆர்கனைசேஷன் எந்த மினிஸ்ட்ரிக்கில் வருது, இதை பாருங்கள். இதிலேருந்து கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ஒரு சில இண்டெக்ஸஸ், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதை பார்த்துருங்க. நித்தி ஆயோகோட ரிப்போர்ட், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ரிப்போர்ட், இதெல்லாம் பார்த்துருங்க. சிபிஐ, டபிள்யூபிஐ, ஐஐபி, சிஎஸ்ஓ, என்எஸ்ஓ, இதை மட்டும் நீங்கள் இயர் புக்கில் பாருங்கள். ஸ்பெக்ட்ரம் புக்கில் என்ன பார்க்கணுன்னா, இதை நான் செப்பரேட்டாக வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஹிஸ்ட்ரி வீடியோவில், அதை பாருங்கள். நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். ஸ்பெக்ட்ரம் புக்கு எக்ஸாமுக்கான மெயின் புக் இல்லை, அது